ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிழ்வதாக இந்த தேவனுடைய வார்த்தைகளே ரெண்டு மலாக்கி அவர்களுக்கு தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எல்ஷடாய், சர்வ வல்லவரே, எபினேசரே, இதுவரை எங்களை சுமந்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். உம்மை நினைத்து உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து துதித்து பாடுவதுக்கு எங்களுக்கு 1000 நாவுகள் போகாத ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகள். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அனுதினமும் எங்களோடு பேசி எங்களுக்கு பலத்தை, ஆறுதலை, நம்பிக்கையை கொடுத்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலையும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க காத்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் இடைப்படுங்க. நீங்கள் இடைப்பட்டால் இந்த உலகத்தின் பாரங்கள் எங்களை விட்டு விடுபடும் கர்த்தாவே. விடுபட்டு போகும். ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை அது தேனிலும் மதுரமானது ஆண்டவரே. அதை ருசித்து நாங்கள் புசிக்க உங்களுடைய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சிறு வயதிலிருந்து நான் ஒரு நபரை ரொம்ப நேசிப்பேன். இவரை மாதிரி நான் ஆகணும்னு நான் ரொம்ப நேசிப்பேன். இது மாதிரி ஆகணும்னு நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கணும் அப்படின்னு நான் ஒருத்தரை நினச்சி அப்படி ஆகணும்னு நினச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஆக முடியாது. ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான் அந்த திட்டம் எப்படி வச்சுருப்பார் ஒருத்தர் மேலே, அவங்களுடைய திட்டத்தை வச்சுருப்பார். யார் தெரியுமா? ப்ரூஸ்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரூஸ்லி அவர் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், கராத்தே. அவர் மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக அந்த துறையில் யாருமே என்ன செய்ய முடியாது. அவருக்கு செகண்ட்ஸில், மில்லி செகண்ட்ஸில் என்ன செய்வாங்க, அவங்களுடைய உடல் ஸ்பீடு எப்படி இருக்கும், அவ்வளோ ஸ்பீடு. ஓகே, அவரை என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவரை கொண்டுட்டாங்க. அவர் செத்தா எப்படி மர்மமான நிலைமையில் செத்தாருன்னு யாருக்குமே என்ன செய்யறதில்ல, தெரிகிறது கிடையாது. இன்றைக்கும் அவருடைய மரணம் ஒரு மர்மம். அவருடைய மகன் எடுத்த துறையும் அதே தான். அவரும் பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு வந்தார். அவரையும் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த உலகம் என்ன செஞ்சிருச்சு, அவரையும் மறைய வச்சிருச்சு. கடவுளுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். சங்கீதம் 16 கடைசி வசனத்தில், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்படின்னு என்ன தெரியுமா? வாழ்கிறதுக்கான வழியை யார் சொல்லி கொடுக்க முடியும் தெரியுமா? இந்த உலகம் நம்ம நம்பி போகிறோம் தெரியுமா? நம்ம ஒரு துறையை நேசிக்கிறோம் தெரியுமா? இந்த வழியில் போனால் நம்ம போய் சேர்ந்துருவோம் நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? அதெல்லாம் நம்மளை எங்கே சேர்க்காது, கரை சேர்க்காது. அது நன்றாய் அறிந்த தாவீது சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? ஜீவ மார்க்கத்தை எனக்கு யார் தெரியப்படுத்துவீர்? தேவனாகிய நீர் எனக்கு என்ன செய்வீர்? தெரியப்படுத்துவீர். அந்த பாதை எனக்கு தெரியும். அதில் கஷ்டங்கள், சோர்வுகள் எது வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் என்ன இருக்குது? யார்கிட்ட இருக்குது? பரிபூர்ண ஆனந்தமும் முடிக்கல, அடுத்து இருக்குது பரிபூர்ண ஒரு கம்ப்ளீட் ஹாப்பினஸ், ஒரு பரிபூர்ண சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பிடித்த காரியங்களை நம்ம தேடி போவோம். கடைசியில் அதே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு துக்கத்தை விளைவிக்கிறதா ஆயிரும் நிறைய நேரத்தில். ஆனால் இங்கே சொல்கிறான், ஆண்டவரே உங்களுடைய பாதையில் நான் என்ன செய்வேன்? நடப்பேன். அதில் எனக்கு தெரியும், அதில் தான் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரசத்தில், இன் யுவர் ரைட் ஹேண்ட், நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்னு என்ன செய்கிறார் சங்கீதக்காரன் சொல்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்மளுக்கு எவ்வளோ பாடுகள் இருந்தார். ஆண்டவரே நீங்கள் வச்சிருக்கிற வழியை தவறி நான் என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்கும் போயிடவே கூடாது. நான் நடக்கிற பாதையில் மரண இருள் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் எனக்கு தெரியும், நான் உம்மோடு கூடிய நடக்கிறனால உங்களுடைய கோலும் உம்முடைய தடியும் உங்களுடைய பிரசனமும் என்னை என்ன செய்யும்? தாங்கும். உங்களுடைய கிருபை என்னை தாங்கும் அப்படின்னு சொன்னோன்னா கடவுள் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் இது. நான் நிறைய தடவை உங்களுக்கு ப்ரீச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த நம்ம சொன்ன மனோவாவுடைய குடும்பத்தில் வந்த கனி யார்? சிம்சோனை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம். மெசேஜுக்கு கடந்து செல்லும். இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன தெரியுமா செய்யணும்?
கடவுள் அவருடைய கிருபையா நம்மளுக்கு இந்த ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, இந்த நாளை கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு உகந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு நாளும் வாழணும். கண் கட்டினதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் வேஸ்ட். நம்மளுக்கு நல்லா பலன் இருக்கும் போதே கடவுளை நல்லா தேடணும். கடவுள் நம்மளுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம என்ன செய்யணும், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல அவரை பிரதிபலிக்கணும், அவரை நம்ம காட்டணும். அப்புறம் கண்ணெலாம் இழந்ததுக்கப்புறம், எல்லாம் போனதுக்கப்புறம் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னா நம்மளை நினச்சி அவர் கஷ்டப்படுவார். ஆனால் நம்மளுடைய இழந்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு என்ன செய்யாது, நாட்கள், நம்மளுடைய பலன், நேரம், சந்தோஷம் என்ன செய்ய முடியாது. இழந்தது தான். அதனால் கிருபையாக கடவுள் கொடுத்துருக்கிற காலத்தை அவருக்காக நம்ம பயன்படுத்துவோம். எதுவுமே இழந்து போக வேண்டாம். அவர் நம்ம கூட இருப்பார். அவர் பாதையில் நமக்கு நெருக்கங்கள், துயரங்கள் வந்தாலும் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது துயரத்திலிருந்து குனிந்து தூக்கி நம்மளை உயரத்தில், அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 24வது வசனத்தை. ஓகே, பின்பு அந்த ஸ்திரீ யாரு? மனோவாவுடைய மனைவி. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, மனோவாவுடைய மனைவி ஹவுசலஃபோனி. அவங்களுடைய என்ன செய்கிறாங்க, ஒரு மகன் அவங்க என்ன செய்கிறாங்க, பெற்று எடுக்கிறாங்க. கடவுள் சொன்னபடி அவங்க வாழ்ந்தாங்க. அந்த நீதியை கடவுள் பார்க்குறாரு, மனோவாக்குள்ளே பார்க்குறாரு, அவங்க மனைவிக்குள்ளே பார்க்குறாரு. அதை பார்த்து இவங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த தான் குடும்பத்தில் இருக்கிற மனோவாக்கும் இந்த யூத குடும்பத்தை சேர்ந்த அந்த மனோவா மனைவிக்கும் இவங்க நீதியை பார்த்து, உங்களுக்கு ஒரு ரட்சகனை, ஒரு குழந்தைய நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். அவர் ஒரு நசரேனாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும், நீ சில காரியங்கள்லாம், திராட்சை பழத்தையும் தீட்டானதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீ கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் கடைப்பிடித்து இப்போ யார் வராங்க, ஒரு குழந்தை பிறக்க போது, பிறந்துருச்சு. அவனுக்கு சிம்சோன் என்ன செய்கிறாங்க, பேர் வைக்கிறாங்க. சிம்சோன்னா என்ன அர்த்தம்னா சூரியன் அர்த்தம். என்ன அர்த்தம்? சூரியன். இந்த பிலிஸ்தியர்னால இருண்டு போன இடத்த விடுவிக்க சூரியன் போல ஒரு பிரகாசம் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே என்ன செஞ்சாங்களாம், சிம்சோன்னு இங்கே பேர் வச்சாங்களாம். எந்த நியாயாதிபதியும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த நியாயாதிபதிகளும் இதுக்கு அப்புறமும் வரவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுள் ஆசீர்வதித்தார்னு நீங்கள் யாரையுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல சிம்சோனை பார்த்து எப்படி இருக்கும், த லார்ட் ஆசீர்வதித்தார் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் சிம்சோனை போல ஒரு பெரிய திட்டம், நோக்கத்தோட கடவுள் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. நம்மளுடைய சமுதாயத்தில் நம்மள ஒரு சூரியன் போல ஒரு விடுதலை கொடுக்குற, ஒரு சந்தோஷம், அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு, அடுத்தவங்களுக்கு நிம்மதியை கொடுத்து, உங்களுடைய வார்த்தை அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதுக்கு, உங்களுடைய உயர்வு அடுத்தவங்களுடைய சமுதாயத்தை மாற்றுறது, கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கடவுள் என்ன செஞ்சுருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதை ஒழிக்கிறதுக்கு சாத்தான் நிறைய திட்டங்களை என்ன செய்கிறான், போடுகிறான். கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி என்ன செய்கிறான், அங்கேயும் இங்கேயும் லாந்துறான். இவனை எப்படி கவுக்கிறது, இவங்ககிட்ட என்ன செஞ்சா, இவங்ககிட்ட என்ன காட்டினா கடவுளுடைய திட்டத்தை இவனுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன செய்யலாம், உடைக்கலாம் அப்படின்னு ஆதாம் காலத்துலேருந்து திட்டத்தை போட்டுட்டு இருக்கான். இன்னும் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதுன்னு, தெய்வ திட்டம் நிறைவேறக்கூடாதுன்னு அவன் எப்படி இருக்கான், கெச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி என்ன செஞ்சுட்டு இருக்கான், லாந்திட்டு இருக்கான். ஆனால் அவன் உங்களை கவ்வ முடியாது. நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சிருவான், நம்மளுடைய வாழ்க்கையை தலைகீழே என்ன செஞ்சிருவான், புரட்டி போட்டுருவான். தொடர்ந்து வாசிங்க. 4வது வசனத்திலேயே திருப்பியும் நீங்கள் வாசிங்க. எஸ், அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். ஓகே, அந்த பிள்ளை வளர்ந்தது. ஓகே, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஓகே, அந்த பிள்ளை வளர்ந்தது, அவனை என்ன செஞ்சாரு, கடவுள் ஆசீர்வதித்தார். நான் சொன்ன ஆசீர்வாதம் யாருக்குமே கூறப்படலை, இங்கே பதிவாக இருக்கு. அவன் வளர்ந்தான் அப்படின்னு இருக்கு. எப்படி வளர்ந்தான், உடல் இதில் வளர்ந்தானா, கிடையாது. இவங்க எப்படி வளர்க்கணும்னு அவங்க அப்பா கேட்பார். அப்போ சன் ஆஃப் காட் என்ன சொல்லுவார், எப்படி வளர்க்கணும்னு எல்லாம் நான் என்ன செஞ்சுருக்கேன், தாய்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு என்ன செய்வார், சொல்லுவார். அதனால சின்ன வயதுலேருந்து கடவுளுடைய வார்த்தையை அவனுடைய இருதயத்தில் என்ன செஞ்சாங்க,
பதிய வைத்து கொண்டே இருந்தாங்க. அந்த உபாகமம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் ஆசீர்வாதமான வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, எப்படி நீங்கள் விடுதலையாக இருப்பீங்க, இதெல்லாம் செஞ்சாதான் நீங்கள் விடுதலையாக இருப்பீங்கன்னு உபாகமம் 6 சொல்லிக் கொடு. அது நான் உங்களுக்கு லைட்டாக அது ஒரு ஜிஸ்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலே கேள், நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரை மேலே அன்பு கூறுவாயாக. அடுத்து இதெல்லாம் நீ கடைப்பிடித்து நீ யார்கிட்ட பிரதிபலிக்கணும் தெரியுமா? உன்னுடைய பிள்ளைங்க கிட்ட நீ என்ன செய்யணும்? அதை பெற்றோரால் பெரியவங்களாக இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? நீ நிற்கும் போதும், நீ நடக்கும் போதும், நீ எந்திரிக்கும் போதும், நீ படுத்து கொண்டிருக்கும் போதும் நீ என்ன செய்யணும்? வசனத்தை நீ என்ன செய்ய, கடவுளுடைய வார்த்தையை உன்னுடைய பிள்ளைக்கு நீ என்ன செய்ய கூட பலகையில் எழுதி போடு, அப்படி போடு, இப்படி எப்படி இருக்கும். அதை பிரதிபலி வார்த்தையை நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு வைங்க, ஒரு பிள்ளை இருக்கு, நம்ம பெரிய பார்த்தா என்ன செய்வாங்க? நீ பெருசானோன்னு என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும். இருக்கிறதுல பெரிய மன அழுத்தம் எங்கேருந்து தெரியுமா ஆரம்பிக்குது? ஒரு பையனுக்கோ ஒரு சின்ன குழந்தைக்கோ தன் வீட்டில் இருந்து தான் என்ன செய்யுது ஆரம்பிக்குது. ஏன்னா சின்னதுலேருந்தே சொல்லுவாங்க, அவனை பாரு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை பாரு, அவனோட நீ என்ன செஞ்சிடணும்? நல்லா வந்துடணும், நல்லா படிக்கணும். அவன் 80 மார்க் எடுத்தால் நீ எப்படி எடுக்கணும்? 85 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சின்னதுலேயே நம்ம என்ன செய்கிறோம்? பெரியவங்களாக இருக்கிற நாம் சின்னவங்க கிட்ட நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு அழுத்தத்தை என்ன செய்கிறோம்? கொடுக்குறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இதெல்லாம் நீ என்ன செய்யாத, சொல்லாத. கடவுளுடைய வசனத்தை நீ என்ன செய்ய, உள்ளே பூட்டிகிட்டே இரு, குளுக்கோஸ் மாதிரி ஏற்றிட்டே இரு. அப்போ தான் இந்த கொடூரமான உலகத்தில் இந்த வசனம் என்ன செய்யும்? வழி நடத்தும். எப்படி முன்னோர்களை நடத்துச்சு? அந்த வார்த்தையை சொல்லி வரும்போது செங்கடல் 2 பிளந்துச்சுல, யோர்தான் நதி பின்னோக்கி போச்சுல, எரிகோ மதில் நீ அந்த வார்த்தையை நம்புறனால என்ன செஞ்சிச்சு? உடைந்து விழுந்துச்சுல. அதே போல் உன்னுடைய பிள்ளை வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா தேவையில்லாத இந்த உலக பிரகாரமான அழுத்தத்தை கொடுக்காம இயேசுடைய அன்பை என்ன செய்ய சொல்லு. இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளையோ கதை பேசுகிறோம், நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஜீசஸுடைய அன்பை சொல்கிறோமா? நம்மளுக்கே ஃபஸ்ட்டு தெரியாது. அதுதான் நிறைய நேரத்தில் வசனங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாதனால ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் படுத்துறது, ஒருத்தவங்களை பலப்படுத்துறது, ஒருத்தவங்களை உற்சாகப்படுத்துறது நம்ம என்ன செய்கிறது கிடையாது. உலக பிரகாரமாக நம்ம பண்ணுவோம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம எப்படி செய்யணும்? தேவ பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் நம்மளுடைய ஸ்கூலில், நம்மளுடைய குடும்பத்தில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் வார்த்தைகள் தேவைப்படும். சின்னதாக இருக்கிற நீங்கள் வசனத்தை மனப்பாடம் பண்ணி என்ன செய்யலாம்? ஒரு தருணம் கண்டிப்பாக வரும். கடவுளுடைய வார்த்தை தான் நம்மளுடைய ஜிபிஎஸ். இந்த மேப்பில் போகணுன்னா நிறைய இடத்துல ஊருக்கு போனால் நம்ம மேப்பு போட்டு என்ன செய்வோம்? போவோம். ஒரு லேடி அப்படி தான் போயிருக்காங்க. போய் என்ன செஞ்சுட்டாங்க? தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. போயிட்டே இருந்திருக்கு. கடைசியில் அது எங்கே விழுந்திருக்கு? காரு தண்ணிக்குள்ளே விழுந்து அப்புறம் காப்பாற்றிட்டாங்க. இது போன வாரம் நான் நியூஸ் பார்த்தேன். ஆனால் கடவுளுடைய வார்த்தை எப்படி தெரியுமா? அவருடைய பாதை, அவரே வழி, நானே வழி, நானே சத்தியமும் ஜீவனுமாய் யார் இருக்கன்னு சொன்னால் ஜீசஸ் சொன்னார். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, தன் வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தப்படுத்துவான்? கர்த்தரின் வார்த்தையை படி காத்து கொள்கிறவன் தானே. அவருடைய வார்த்தையை காத்து கொள்கிறவனுக்கு தான் அவனுடைய வாழ்க்கையை எப்படி கட்டமைக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி நடத்தணும்னு என்ன செய்யும் தெரியும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு சோர்வு வரும், உங்களுக்கு போராட்டங்கள் வரும், உங்களுக்கு இச்சை, நிறைய காரியங்கள் என்ன செய்யும். ஏன்னா நம்ம மனுஷன். இதெல்லாம் வரலன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? கடவுள் ஆயிடுவோம். ஜீசஸ்க்கே என்ன செஞ்சிச்சு? இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வார்த்தை மூலியமாக தான் அவர் என்ன செஞ்சார்? ஜெயித்தார். 40 நாள் அவர் தனித்திருந்தார், ஜெபித்தார். அப்போ பசி இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. ஏன்னா அவர் 100% கடவுளாக இருந்தார், 100% மனுஷனாக இருந்தார். எல்லா போராட்டத்தையும் அவர் என்ன செஞ்சார்? ஒரு மனுஷனாக எதிர்கொண்டார். ஆனால் அவர் எப்படி எதிர்கொண்டார்? கடவுளுடைய வார்த்தையை, அந்த சத்திய வசனத்தை வைத்து என்ன செஞ்சார்? அதே போல் இந்த இடத்துல ஆசீர்வதித்தார் அப்படின்னு இருக்கிறதுக்கு முன்னாடி சிம்சோன் என்ன செஞ்சான்? வளர்ந்தான். ஏன்னா சின்ன வயசுலேயே சிம்சோனுக்கு இந்த வார்த்தைலாம், நீ ஒரு நசரேயன், நீ பரிசுத்தமானவன், கடவுள் உன்னை பிரித்து தெரிந்து கொண்டிருக்கிறார், எடுத்திருக்கிறார், நீ ஒரு இரட்சகன்றா, அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். தத்ரூபமாக அவரே இறங்கி சொன்னார். அப்படின்னு சொன்னோன்னே அந்த நம்பிக்கையில் அவன் எப்படி செய்கிறான்? பயங்கரமாக வளர்ந்து அவன் நம்பி விசுவாசித்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து, அவங்க பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவன் வளர்ந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான்.
அடுத்த வசனம் வாசிங்க, 25வது வசனம். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். ஓகே, அவன் கரெக்டான இடத்துல, அவனுடைய இடத்துல இருந்தான், அந்த வார்த்தையை கேட்டான். இப்போ கடவுள் என்ன செய்கிறார்? அவனை ஏற்க ஆரம்பிக்கிறார். என்ன செய்கிறாரு? அவருடைய ஆவி பலமாக இவன் மேலே என்ன இருக்குது? முழுமை அடைகிறான். கடவுளுடைய திட்டத்துக்கு இவன் என்ன செய்கிறான்? சிம்சோன் ரெடி ஆகிட்டான். கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய திட்டத்துக்கு உங்களை என்ன செய்வார்? தயார்படுத்துவார். இந்த இடத்துல இவனை எப்படி செஞ்சிருச்சு? இந்த கத்தி கூர்மையாக இருக்குது. கடவுள் எதுக்காக இவனை தீட்டி கூர்மையாக வைக்கிறாருன்னா, இவனுடைய எதிரி யார்? கடவுளுடைய திட்டம் வந்து இந்த பிலிஸ்தியர்களை என்ன செய்யணும்? முறியடிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு பாரமாக இருக்கிறாங்க, சுமையாக இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வாசிங்க, 14 அதிகாரம் 1வது வசனம். எஸ். திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, ஓகே, திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, ஓகே, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டே, ஓகே, அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். ஓகே. இந்த இடத்துல என்ன செய்கிறான்? உங்களுக்கு நான் சொன்ன, அவன் முழுமை அடைந்ததுக்கு அப்புறம் இவன் கடவுளுடைய திட்டம் என்னன்னா, பிலிஸ்தியர்களை என்ன செய்கிறது? முறியடிக்கிறது தான் கடவுளுடைய திட்டம். ஆனால் அங்கே போய் இவன் என்ன செய்கிறான்? இவன் ஒரு பெண்ணை பார்க்குறான். திம்னாத், இது அந்த எதிரிகள் பிலிஸ்தியர் இடம். அங்கே போய் இவன் ஒரு பெண்ணை என்ன செய்கிறான்? பார்த்து அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன செய்கிறான்? எனக்கு இந்த பெண்ணை எனக்கு என்ன செய்யுங்க? கட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறான். கடவுளுடைய திட்டம் பிலிஸ்தியர்களை முறியடிப்பது, அது கடவுளுடைய பிளான். ஆனால் அங்கே போய் இவன் ஒரு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு கடவுளுடைய திட்டம் கிடையாது. இது முன்னாடியே பார்த்தோன்னா மோசே மூலியமாக கடவுள் சொல்லியிருப்பார், அந்நிய நுகத்துடன் இணையப்படாதிருப்பாயாக. ஓகே, ஒரு மாடியும் ஒரு கழுதையும் ஏற்பூட்ட முடியாது. ஏற்பூட்ட பார்த்துருப்பீங்களா? இந்த விவசாய நிலத்துலலாம் என்ன செய்வாங்க? மாடுலாம் என்ன செய்யும்? இப்போ டிராக்டர் இருக்குது, அப்போ மாடு என்ன செய்யும்? இப்படியே இழுக்கும். அப்போ இன்னொரு இது போட்டால் என்ன செய்யாது? ஒன்றா இழுக்க முடியாது. அதனால கடவுள் திட்டம் இருக்கிற ஒரு மகனும் கடவுள் திட்டம் இல்லாமல் ஒரு அந்தகார இருளில் இருக்கிற ஒன்றும் என்ன செய்ய முடியாது? ஒன்றா பயணிக்கவே முடியாது. இன்றைக்கி நீங்கள் நானும் நம்ம ஏமாற்றிக்கலாம். நான் இந்த குடும்பத்தில் போய் நான் விடுதலையாக இருப்பேன், நான் கடவுள் அவங்கள நான் என்ன செஞ்சிருவேன்? கிறிஸ்துவ அன்புக்குள்ளே நான் கொண்டு வந்துடுவேன், ஜீசஸ் அன்பை காட்டிடுவேன் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? மண்ணை கவ்விடுவோம். இந்த இடத்துல அவன் லைஃப் கரெக்டாக போகல. கடவுளுடைய திட்டம் அது இல்லை. இந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு இந்த பெண் பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க? கல்யாணம் கட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறான். கடவுளுடைய திட்டம் அது கிடையாது. உடனே அவங்க மம்மி டாடி சொல்லுவாங்க, நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய சொந்தக்காரங்களே நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்கள நீ என்ன செஞ்சுக்கலாம்? நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நம்மளுடைய குடும்பத்திலே இருக்கலப்பா, நீ எதுக்கு போய் இன்னொரு இடத்துல விருத்த சேதனம் பண்ணாத ஒரு இருளில் இருக்கிற பிள்ளைய நீ என்ன செஞ்சுக்கணும்? கட்டிக்கணும் அவசியம் இல்லையே, உனக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு இருப்பார். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? இது கடவுளுடைய திட்டம் கிடையாது. எதிரியை கொல்றது கடவுளுடைய திட்டம், எதிரியை வேரோடு அழிப்பது திட்டம். ஆனால் இது கூட கலக்கிறது கடவுளுடைய திட்டம் கிடையாது. ஒருவேளை இதோடைய கடவுளுடைய திட்டம்னா இந்த காரியம் நிறைவேறி இருக்கிறோம். ஆனால் இந்த காரியம் நிறைவேற கடவுள் அனுமதிக்கல. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது எஸ், அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, யா, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். ஓகே, இடத்துல இப்படி சொன்ன உடனே இவன் என்ன தெரியுமா சொல்றான்? அப்பா அம்மா, இவளை விட்டு என்னால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இவதான் என்னுடைய கண்ணுக்கு பிரியமானவள். கடைசியில் அவனுக்கு கண்ணு தெரியாம போச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இவன் என்ன செய்யறான்? சொல்றான் கண்ணுக்கு பிரியமானவள். நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் சிம்சோன் கடைசியாக தான் குருடானான்னு. ஆனால் சிம்சோன் முதல்ல குருடாயிட்டான். கடவுளுடைய தரிசனத்தை என்ன செஞ்சான்? மறந்து போனான். சுயநலமான ஒரு முடிவு எடுக்கிறான். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? இவன் ஒரு தரிசனத்தின் மகன்,
ஒரு உயர்ந்த திட்டத்தை ஓகே அதை வைத்து கடவுள் தெரிந்து கொண்டு இருக்கிற ஒரு மகன் கடவுள்கிட்ட அவன் என்ன செஞ்சிருக்கணும், அனுமதி கேட்டு ஜெபித்து என்ன செஞ்சிருக்கணும். இவன் ஜெபம் பண்ணாம தெரியாம இருக்கிறவன் கிடையாது, இவனுக்கு ஜெபம் பண்ண தெரியும். ஆனா இவன் என்ன செய்யல, இவங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணாங்க, இவனும் தான் ஜெபம் பண்றான். ஆனா இப்ப கிடையாது, இந்த இடத்துல அவன் ஜெபம் பண்ணி இருக்கணும். ஆனா இவன் என்ன செய்யறான், என் கண்ணுக்கு இனிமையானவன். கடவுள் நம்மளுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னா நம்மளுடைய பார்வையில நல்லா இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்மளுக்கு உகந்ததா என்ன செய்யாது, இருக்காது. ஆபிரகாம் லோத் சொந்தக்காரங்க, ஒரே ரத்தம் தான், ஒரே பாதையில தான் நடந்து வந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, பிரியிறாங்க. ஏன்னா தரிசனம் இருக்கிறவன் ஒருத்தனும் தரிசனம் இல்லாம ஒருத்தனும் ஒன்னாக போவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. அது ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஒரு சபையில் இருந்தாலும் சரி, அது சகோதரனாக இருந்தாலும் சரி, அது சகோதரியாக இருந்தாலும் சரி, ஒன்று விட்ட சித்தப்பா பெரியப்பா இப்படி இருந்தவங்க தான் லோத்தும் ஆபிரகாமும். ஆனால் இருக்குது, கடவுளுடைய வார்த்தை இருக்குது. இங்கே போய் நின்னோடனே லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வந்தோன்னா எதனால் வந்துன்னா, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு வராது, அவங்க ஆடு மேய்க்கிறாங்களே அவங்களுக்குள்ளே வந்துடும். வந்தோடனே ஆபிரகாம் சொல்லுவார், சரிப்பா நீ இப்போ உனக்கு என்ன இதாக இருக்கோ அங்கே நீ பண்ணிடு அப்படின்னு சொன்னோன்னே, எந்த இடம் உனக்கு வேணும்னு சொன்னோன்னே அவன் கண்ணுக்கு எது நல்லா தெரியும், லோத்துடைய கண்ணுக்கு சோதம் கோமாரா தெரியும். ஏன்னா அந்த இடம் பிஸ்னஸ் ஏரியா. அங்கே விதைச்சா நம்ம சொல்லுவோம், ஈசாக் வித்தா 30, 60, 100 அப்படின்னு நம்ம பார்ப்போம், ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும், 30, 60, 100. ஆனால் சோதம் குமாரால விதைச்சோன்னா 100க்கு மேலே தான். அந்த அளவுக்கு செழிப்பான அந்த செழிப்பு அவனுக்கு பெருசாக பட்டுச்சு லோத்துக்கு. அங்கே போய் நான் என் ஆடு மாடை வச்சு நான் என்ன செய்வேன், பயங்கரமாக பண்ணுவேன் அப்படின்னு நினைத்தான். ஆனால் கடைசியில் அவனை விடுவிக்கிறதுக்கே ஆபிரகாம் தேவைப்பட்டுச்சு. இந்த இடத்துல அவங்க அம்மா எவ்வளையோ சொல்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா எவ்வளையோ சொல்கிறாங்க. இவன் என்ன செய்கிறான், அவள் என்னுடைய கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே நான் என்ன செய்வேன், கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்கள். இந்த இடத்துல அவன் அப்படியே பிரயாணம் பண்ணுறான். பிரயாணம் போன உடனே குடும்பத்துக்கு என்ன செய்கிறான், பொண்ணு பார்க்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். டக் 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 டக்குன்னு திம்னாத்துக்கு என்ன செய்கிறாரு, போகிறார். அங்கே கடவுளுடைய வார்த்தை இருக்கும், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் கடவுள் ஏன் பண்ணுறாருன்னா, அது பிலிஸ்தியர்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு, அது உங்கள் அப்பா அம்மா அறியாமல் இருந்தாங்க அப்படின்னு வார்த்தை இருக்குது. அதுக்காக இன்றைக்கி நீங்களும் நானும் எல்லையை தாண்டி கடவுள் செய்யக்கூடாத ஒன்று செஞ்சு இப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, கடவுள் நம்மளோடு இருப்பார் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. கடவுள் அவருடைய திட்டத்தை என்ன வச்சுருந்தாரு, மையமாக வச்சுருந்தாரு. அதில் இவன் தேர்ந்தெடுத்த பாதை என்ன செஞ்சிருச்சு, தப்பாக போயிருந்துருச்சு. ஆனால் கடவுள் செய்ய வேண்டிய திட்டத்தை என்ன செஞ்சார், கிராஜுவலாக செஞ்சுட்டு தான் இருந்தார். ஆனால் செய்ய 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 சிம்சோன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், தோத்துட்டே இருந்தான். அவன் தோக்கக்கூடாதுன்னு கடவுள் நிறைய சைன் கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் அதை அவன் என்ன செய்யலை, மதிக்கவே இல்லை. இந்த திம்னாத்துக்கு இவங்க போகும்போது இவங்க எப்படி போனாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரூட் இருந்துச்சான் அது போகிறதுக்கு. ஸ்டடி சொல்லுது, ஹிஸ்ட்ரி சொல்லுது, இவன் எங்கே போகிறாங்கன்னா இப்போ திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் போகிறாங்களாம். எங்கே போகிறாங்க, அது நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த திராட்சை தோட்டங்கிறது ஒரு ஷார்ட்கட்டாக, அது சரியான வழி கிடையாது. அந்த சரியான வழியில் போகாத போது அந்த இடத்துல அவன் எடுத்திருக்கிற பாதை இப்போ தவறான வழி, ஷார்ட்கட். இன்றைக்கி நீங்களும் நானும் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா, அவருடைய திட்டத்தை நீங்களும் நானும் அனுபவித்து ருசிக்கணும்னா, நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதையில் போனோன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், வீழ்வோம். நம்ம எடுக்கிற ஷார்ட்கட்லாம் நம்மளை எங்கே கொண்டு போகாது, கடவுளுடைய திட்டத்துக்குள்ளே என்ன செய்யாது, கொண்டு போவாது. 20 நாள் 40 வருஷமாக மாறிடும். நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய சிந்தனையெல்லாம் முன்னிறுத்தினோன்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம், விழுந்து போயிடுவோம். இந்த இடத்துல இப்படி போனாங்களாம். போகும்போது அந்த திராட்சை தோட்ட நடுவில் போகும்போது அந்த ஜூஷ் அந்த இது சொல்லுது, அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே என்ன வச்சுருந்தாங்களாம், யூதர்கள் என்ன செய்வாங்களாம், திராட்சை மட்டும்தான், திராட்சை தோட்டம்னா அந்த திராட்சை மட்டும்தான் வைப்பாங்களாம். ஆனால் இந்த இடத்துல இந்த திம்னா, இந்த பிலிஸ்தியர் இருக்காங்களே, அவங்க ஏரியாவில் இந்த திராட்சை இதுக்குள்ளே என்ன வச்சுருந்தாங்களாம், ஒலிவு மரம் வச்சுருந்தாங்களாம். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஏண்டா இந்த மாதிரி பாரு, இதை கூட அவங்க என்ன செய்யலை, ஒழுங்காக வைக்கல. இதுலேயே அவங்க தவறுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்க மாட்டாங்க, கரெக்டாக இருக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பால சிங்கம் வருது.
இவருக்கு தானே கடவுளுடைய பலன் இருக்குது. அந்த இடத்துல கடவுள் மன்னிக்கிறார். சரி, இதை நம்ம எப்படியாச்சும் தடுத்து விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன செய்வோம், இவனை ட்ராக்குக்கு கொண்டு வரணும்னு நினைத்து ஒரு பால சிங்கம் அந்த இடத்துல வருது. ஆனால் அங்கே கடவுளுடைய வார்த்தை இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கடவுள் ஆவி அவன் மேல் இறங்கியதால் அவனுடைய பலன் இல்லை, கடவுளுடைய ஆவி அந்த பலன் என்ன செய்து ஏக்குது. நம்ம பார்த்தோம், அந்த சோறாரில் இருக்கும் போது ஆவி இறங்குச்சு, கடவுளுடைய பலன் அவனை முழுமைப்படுத்துச்சு. மறுபடியும் ஒரு ஆடை கிழித்து போட்ட மாதிரி என்ன செய்யறான், அந்த பால சிங்கத்தை கிழித்து போட்டுடுறான். இப்ப பெண்ணை பார்த்துட்டு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. திருப்பி மறுபடியும் கல்யாணத்துக்காக என்ன செய்யறாங்க, வராங்க. வரும்போது இவன் என்ன செய்யறான், இவனுக்கு ஞாபகம் வருது, நம்ம ஒரு சிங்கத்தை இவன் என்ன செய்யணும், அது கடவுள் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்க, அந்த சில்லறத்தனமான காரியத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நோட்டம் விடக்கூடாது. ஓகே, இங்க அவன் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு பணத்தை தான் பார்த்திருக்கணும் அவன். ஏன்னா ஒரு நசரேயன், அவன் ஒரு பணத்தை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அவன் ஒரு பணத்தை தொடக்கூடாது, அசுத்தமான எதையும் இது பண்ணக்கூடாது. ஆனா இங்க என்ன செய்யறான், அவன் ஒரு நசரேயன் அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பிறப்புல இருந்தே கடவுள் கூறப்பட்ட இவன் ஒரு நசரேயன். இப்ப என்ன நடக்குதுன்னா, இவன் போய் அந்த சிங்கத்தை பார்க்கிறான். அது செத்து அழுகுன நிலைமையில கிடக்கு. அந்த அழுகுன நிலைமையில தேன் இருக்கு. இவன் என்ன செய்யறான், அதை எடுத்து இவன் என்ன செய்யறான், நசரேயன் விரதம் என்ன செய்யுது, இங்கேயே முடியுது. ஓகேவா, தொடங்கிருச்சு. இவனுடைய வீழ்ச்சி என்ன செஞ்சிருச்சு, தொடங்கிருச்சு. இவன் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்றான். இவன் செய்யறது என்னன்னு இவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவங்க அப்பா அம்மா இவனை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த தேனை நான் எங்கிருந்து எடுத்தேன்னு சொல்லாம அவங்க அப்பா அம்மாவையும் என்ன செய்யறான், இதை சுவைங்கன்னு சொல்லி கொடுக்குறான். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரும் பார்க்கலன்னு நம்ம சில மீறுதல் நம்ம பண்றோம், சில எல்லைகளை நம்ம தாண்டுறோம். ஆனா பூமி முழுவதும் எங்கேயும் அவருடைய கண் உலாவி கொண்டு இருக்குன்னு அந்த கேமராவை நம்ம என்ன செய்யறோம், மறந்துடுறோம். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம செய்கிற ஒரு அசைவும் ஒரு தீங்குக்கும் அவர் கவலைப்படுறாரு. நீங்கள் மறைமுகமாக செய்கிறீங்க தெரியுமா நன்மை, அதுக்கும் பலன் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, வைத்து கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு. இங்கே அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டோன்னு அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தெய்வத்தை அவனால் என்ன செய்ய முடியல, ஏமாற்ற முடியல. அந்த சுவைக்கிறாங்க. அங்கே போகிறான். அங்கே போய் ஒரு விடுகதையை, எங்கே போகிறான், பொண்ணு வீட்டுக்கு போகிறான். கல்யாணம் அங்கே 7 நாள் நடக்கும். ஒரு விடுகதையை சொல்கிறான். இந்த விடுகதையை தெரியாமல் அப்போ ஒரு பந்தயம் கட்டுறாங்க. இந்த பந்தயத்தில் தோற்று போயிடுவோன்னு நினச்சிட்டு அந்த சிம்சன் என்ன செய்கிறான், அவனுக்குள்ளே தான் அந்த பதில் இருக்குது. அவன் மனைவி கிட்ட கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாம். உடனே இந்த உண்மையை வாங்கணும்னு இந்த பெண் என்ன செய்கிறா, அவனை நசன்னு போட்டு இது பண்ணிகிட்டே இருக்கா, உண்மையை சொல்லிடு அப்படின்னு. உடனே இவன் என்ன செஞ்சிடறான், பொறுத்துக்க முடியாமல் அந்த உண்மையை சொல்லிடுறான். சொன்ன உடனே என்ன ஆகுது, இவங்க உண்மையை சொல்லி இவன் கோவத்தில் போய் அங்கே இருக்கிற 30 பேரை கொன்று அந்த துணியெல்லாம் என்னென்ன பந்தயம் கட்டினானோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, என்னுடைய கெடாரியில் நீங்கள் உழுதுட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவன் என்ன செஞ்சிடறான், போயிடுறான். மறுபடியும் திருப்பியும் வரான். இவன் பாருங்கள் எவ்வளோ சுயநலமாக இருந்தானே. இவனுடைய கோபத்தையே முன்னிறுத்தி, இவனுடைய மாமிச இன்பத்தையே முன்னாடி, சுய இன்பத்தையே முன்னாடி நிற்க வச்சுட்டு இவன் என்ன செய்கிறான், மறுபடியும் அவ்வளோ ரோசக்காரன் வந்திருக்கக்கூடாது. மறுபடியும் என்ன செய்கிறான், வரான். வீட்டுக்கு வந்தோடனே இன்னொரு இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க, இவனுக்கு பார்த்து அந்த பிள்ளையை என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. நீ வரமாட்டேன்னு நான் என்ன செஞ்சிட்டோம், இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே கோவத்தில் அவன் என்ன செய்கிறான், 300 நரியை கட்டி விட்டு அதை அவங்களுடைய வெள்ளாமை ஃபார்முக்குள்ளே என்ன செஞ்சிடறான், நெருப்பை கட்டி விட்டு அவன் அழிக்க ஆரம்பிச்சிட்றான். சுயமாக என்ன செஞ்சிடறான், பண்ண ஆரம்பிச்சிட்றான். ஆனால் இதில் தெய்வத்திட்டம் அவங்கள அழிக்கிறது அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இவன் செத்துட்டே இருக்கான்ங்கிறது என்ன செய்யலை, தெரியல. இந்த பெண் இந்த விடுகதை கேட்குறதுக்கு இவனை நசன்னு சொல்லிச்சுல்ல, இதே மாதிரி தான் அவன் கடைசியில் அந்த பெண் அவனை கொல்றதுக்கும் என்ன செஞ்சிச்சு, இதே மாதிரி தான் செஞ்சிச்சு. அவன் என்ன செஞ்சுருக்கணும், விழுத்து எழும்பி இருக்கணும். எப்போதும் என்ன செஞ்சான், அவனுடைய சுயத்தையே தேடிட்டு இருந்தான். சுயத்தை விரும்புகிறவன் என்ன ஆவான், தரித்திரன் ஆவான். சுய இன்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன், சுயத்தை நேசிக்கிறவன் தரித்திரன் ஆவான். இவன் தரித்திரன் கூட லவ் செத்தே போயிட்டான். இந்த இடத்துல என்ன ஆகுது தெரியுமா, இவன் உடனே 300 நிறைய கட்டி பண்ணுறான். இவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. அதனால கேட்குறாங்க, யூத மக்களே என்ன செய்கிறாங்க, இவனை பிடித்து, யூத மக்கள் அவனுடைய மக்களே பிடித்து எதிரிக்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. எடுக்கிறான் செத்துப்போன கழுதையுடைய ஜாபோன், இந்த எலும்பு தாடை, அதை எடுத்து என்ன செய்கிறான், குத்துன்னு குத்தி 1000 பேர்த்த என்ன செய்கிறான்,
கொல்றான். இவன் செஞ்ச காரியம்லாம் பயங்கரமான காரியங்கள். ஏன்னா இது கடவுளுடைய திட்டம், அவங்கள ஒழிக்கிறது, அது நடக்குது. மறுபடியுமாக சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் உங்கள் மூலியமாக அடுத்தவங்க ஆசீர்வாதம் பெறலாம், உங்கள் மூலியமாக அடுத்தவங்க பெரிய பெரிய காரியங்களை அனுபவிக்கலாம், உங்களுடைய ஜெபம் அடுத்தவங்களுக்கு விடுதலை கொடுக்கலாம். ஆனால் கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் மனப்பூர்வமாக செய்யலைன்னா உங்களையும் என்னையும் நாம் என்ன செஞ்சிருவோம்? இழந்துருவோம். இந்த உலகத்தையே ஜெயிச்சுட்டு உன்னுடைய ஆத்மாவை தொலைத்தா என்னான்னு ஜீசஸ் என்ன கேட்டார்? இந்த சிம்சன் என்ன தெரியுமா பண்ணான்? அடுத்து திருப்பியும் ஒரு வேசி வீட்டில் போய் என்ன செய்கிறான்? படுத்துட்ருக்காங்க. அந்த பெண்குள்ளே படுத்துட்ருக்கான். இந்த இடத்துல ரவுண்டு கட்டுறாங்க எல்லாம். எதிரிங்க என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி இவன் என்ன செய்கிறோம்? நம்ம போட்டு தள்ளுறோன்னு என்ன செய்கிறாங்க? முடிவெடுக்கிறாங்க. இவன் என்ன தெரியுமா செய்கிறான்? அந்த அவனுடைய பலத்தில் தெரிஞ்சிருச்சு சுற்றி இருக்கிறாங்கன்னு, போய் அந்த டோரு, அந்த ஃப்ரேம், அந்த இதையே பிச்சு அப்படியே கொண்டு போயிட்டானா. அவ்வளோ பலம் நிறைந்த ஒரு மகன், அவ்வளோ பலம் அவனுக்கு. ஓகே, இன்றைக்கி அவனுடைய பலன் என்ன செய்யல? அவனை காப்பாற்றலை. பயங்கரமான ஒரு கொடுமை நடக்குது. 16 வாசிங்க, 16வது அதிகாரம் 16வது வசனம். இப்படி தினம் தினம் வார்த்தைகளால் நெருக்கி, அடுத்து அலட்டி கொண்டிருக்கிற நாள், சாகத்தக்கதாய். ஓகே, இன்னைக்கு அவன் ஒரு இடத்துல அமைதியா இருக்கணும், எனக்கு இங்கே தான் சந்தோஷம் கிடைக்கும்னு அவனா தேடிட்டு போனான் ஒரு பரலோகம். அவன் நினைச்சான் அதான் பரலோகம்னு. அதான் திலைலாவோட மடி. திலைலான்னு யார் மடியில இருக்கான். இப்ப அவளுடைய வார்த்தையே இவனை எப்படி செய்து சாகத்தக்கவான் அழுத்தி நசுக்கி ஒரு அவனுடைய ஆத்மா வெசனப்பட்டு அவன் சாகத்தக்க ரீதிக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். ஏன் இப்படி வரான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த விடுகதையை கேட்டு அவ தொல்லை பண்ணால, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கு தெரியுமா? பிலிஸ்தியர்கள் 1100 வெள்ளிக்காசு கொடுத்து திலைலா கிட்ட இவனுடைய பலன், இவனை எது பண்ணி இவனை என்ன செய்ய முடியல, எங்கனால கவுக்க முடியல. இவனுக்கு 1100 வெள்ளிக்காசு. ஜீசஸை காட்டி கொடுக்க எவ்வளவு வெள்ளிக்காசு தெரியுமா? 30. அப்ப ஜீசஸோட இந்த இடத்துல யாரு வேல்யூ அதிகமா இருக்கா? சிம்சன் அதிக வேல்யூ. நல்லா பார்த்துக்கோங்க. ஜீசஸோட அதிக வேல்யூ வைத்தவன் யாரு? எந்த காலத்துல? ஜீசஸ் புதிய ஏற்பாடு காலத்துல. பழைய ஏற்பாடு காலத்திலேயே அண்ணன் வெயிட் மாசு. அண்ணன் அடிச்சா 100 டன் 1000 டன் ஓங்கி அடிச்சா அது உண்மையில யாருக்கு பொருந்தும்? சிம்சனுக்கு தான் பொருந்தும். இங்க அப்படியே போறாரு. போய் நிம்மதி இல்லைன்னு ஒரு மடியில படுத்தா இங்க எப்படி இருக்கு? மரண படுகொலியா இருக்கு. உன்னுடைய வார்த்தை இனிமையா இருக்கும், உன்னுடைய வார்த்தை சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு நம்பி நம்ம இடத்துல போய் கமிட் ஆகுறோம் தெரியுமா? அது நம்மளுக்கு மரணத்தின் வீடா என்ன செஞ்சிரும்? மாறிடும். சிம்சன் அதை அறிந்து கொள்ளல. அவனுக்கு ஜீவ பாதையை வச்சிருந்தாரு, அவன் ஒரு ரட்சகரா வச்சிருந்தாரு. நீ பெரிய விடுதலை கொடுக்கிற மகனா அவனை வைக்கணும்னு நினைத்தார். ஆனா இந்த இடத்துல அவன் படுத்து அவன் வெசனப்பட்டு சாகத்தக்கதா இவன் போட்டு அழட்டிடுவோம். பலன் எதுல இருக்குன்னு என்ன செய்யறான்? இவன் சொன்னா 7 அகலி கயிறை வச்சு என்னை கட்டினான்னு என்ன செஞ்சிடும்? என் பலன்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றான். இது பண்றான். பிலிஸ்தியர் வந்துட்டாங்கன்னு சொல்ல உடனே அதை இது பண்ணிடுறான். யாரையும் கட்டாத புது கயிறை வச்சு என்னை கட்டினா என்ன செஞ்சிடும்? எனக்கு பலன் போயிடும் அப்படியும் பண்றா. தப்புன்னு அவன் என்ன செஞ்சிடறா? இந்த பிலிஸ்தியர் வந்துட்டாங்கன்னு சொன்னான்னு என்ன செஞ்சிடறான்? அதை அச்சர்றான். அதே மாதிரி என்னுடைய சடை அந்த நெசவு நூலால கட்டினா என்ன செஞ்சிடும்? என்னுடைய பலன்லாம் போயிடும். திருப்பியும் பிலிஸ்தர் வந்துட்டான்னு சொன்னோன்னு எந்திரிச்சு என்ன செஞ்சிடறான்? இப்படி பண்றான். ஆனா ஒண்ணு இவனுக்கு தெரியல. இந்த இடத்துல கடவுளுடைய ஆவி அவனை விட்டு விலகிருச்சு. அவன் என்ன செய்யல தெரியல. இந்த இடத்துல அவன் பிள்ளை வந்து சில பேர் ஊன்னு பண்ணுவாங்க. அப்படி சண்டை அப்படி போடுறவங்களுக்கு உண்மையில என்ன செய்யாது? பலன் இருக்காது. உண்மையா சண்டைக்காரன் எப்படி இருப்பான்? அமைதியா இருப்பான். இந்த இடத்துல அவனுக்கு பவர் இருக்குன்னு நினைச்சிட்டு எந்திரிச்சு ஊன்னு என்ன செஞ்சிட்டு இருக்கான்? கரத்தை போட்டுட்டு இருக்கான். கடைசியில் அவன் அப்படியே படுத்து தூங்கிடுறான். படுத்து தூங்கினோன்னே அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறான்? அந்த உண்மையும் சொல்லிடுறான். எனக்கு மொட்டை போட்டால்
எல்லாத்துக்கும் மொட்டை போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிடுறான். என்னுடைய பலன் எங்கே இருக்குது? என்னுடைய இந்த 7 சட்டை எப்படி தொங்குதில்ல அதுதான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னவொன்னே சொல்லிவிட்டு அவன் நவுட்டுன்னு சாகத்தக்க ரீதியாக டயர்ட் ஆகிட்டான் பையன். என்ன செய்கிறான்? தூங்குறான். தூங்குன உடனே வலிச்சு என்ன செய்கிறாங்க, எடுத்த உடனே அடுத்த நொடி இவன் பிலிஸ்தியர் வந்துட்டாங்கன்னு சொன்ன என்ன செய்கிறான், எந்திக்கிறான். எந்திரிச்சு ஊன்னு செய்கிறான். சவுண்டு மட்டும்தான் வருது. அங்கே என்ன இல்லை? கடவுள் இல்லை. நிறைய இடத்துல நம்மக்கிட்ட ஜெபம் வந்து ரொம்ப வீரியமாக இருக்குது, ஆனால் ஜெபத்துக்கு பதில் இல்லை. நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணி அந்த பதில் வந்து நம்மளுக்கு நிறைவேறினா கூட கடவுள் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியும் கொடுப்பாரு. இன்னொரு காரியம் மூலியமாக நம்மளை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். அதுதான் அவருடைய ஸ்டைல். ஆனால் இந்த இடத்துல எப்படி பார்த்தோன்னா, இவன் எந்திரிச்சு என்ன செய்கிறான்? கத்துறான். இவனுக்குள்ளே என்ன இல்லை? பலன் இல்லை. இவனை பிடித்து என்ன செய்கிறாங்க? பிலிஸ்தியர்கள் கொண்டு போய் ஒரு கோமாளியாக வைத்து இவனை சர்க்கஸ்க்காக என்ன செஞ்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல அந்த காலத்தில் என்ன செய்வாங்களாம், இந்த குட்ட மனிதர்கள், அந்த மாதிரி இந்த பபூன்ஸ், அந்த சாலமோன் காலத்திலாம் அதெல்லாம் வந்து இறங்கி வச்சு இந்த குரங்கு, மனித குரங்கு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆடுனா என்ன செய்வாங்க? பார்த்து ரொம்ப குடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தவங்களை மல்லு கட்ட வச்சுட்டு என்ன செய்வாங்க? பார்த்து சிரிச்சுட்டு அப்படி தண்ணிலாம் அடிச்சு அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க? ஒரு இடத்துல கொண்டு போய் எவன் பெரிய காரியங்கள் செஞ்சுருக்கணுமோ இப்போ கூனி குருவி மாவாட்டி ரொம்ப கேவலமான நிலைமையில் என்ன செய்கிறான்? இருக்கிறான். இன்றைக்கி உங்களுடைய திட்டத்தையும் என்னுடைய திட்டத்தையும் உடைக்கிறதுக்கு நிறையா காரியங்கள் என்ன செஞ்சிட்ருக்கு? சாத்தான் எடுத்துகிட்ருக்கான். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுடைய வழி உங்களுடைய வழி, ஜீவ மார்க்கத்தை ஆண்டவரே எனக்கு தெரிந்து கொள்ள வைத்தீரே, அதிலே இடத்துல நான் வைங்க. அங்கே தான் நித்திய பேரின்பமும் சந்தோஷமும் முழுமையான பரிபூர்ண சந்தோஷமும் நிம்மதியும் உண்டு. என்னை அதிலேயே நடத்துங்க ஆண்டவரே. அதில் கஷ்டம் வந்தாலும் எனக்கு நீங்கள் ஆறுதல் படுத்துவீங்க, எனக்கு நீங்கள் துணையாக நிற்பீங்க. எனக்கு விரோதமாக 10,000 பேர் 16,000 பேர் வந்தாலும் என்ன ஆக போகிறதில்ல, நான் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் என்னோடு இருக்கிறீங்களே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோன்னு வைங்க. கடவுள் என்ன செய்வார்? நம்மளுக்கு விடுதலையை கொடுப்பார். யோசேப்பை நீங்கள் பார்த்தோன்னா இதே மாதிரி தான் நடந்துச்சு. தினமும் அவனோட முதலாளி அம்மா இவனை என்ன செஞ்சிச்சு? நித்தம் வார்த்தை இருக்குது. எப்படி இருக்குது? நித்தம்னா ஒன் டைம் இல்லை, நித்தம் தான். அனுதினமும் அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? அவனை தவறான காரியத்தை பிடிச்சி இழுக்கும் போது அவன் என்ன செஞ்சான்? அவனுடைய துணியையும் விட்டுட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஊழியத்தும் பண்ணான். அது நிறைய பேர் சொல்கிறதில்ல ஊழியக்காரன். அந்த இடத்துல அவன் ஒரு பிரசங்கியாராக மாறி அந்த அம்மாவுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு என்ன செஞ்சான்? ஓடினான். அந்த அம்மா கிட்ட பரத்துக்கு விரோதமாக நான் செய்ய முடியாது, உன்னுடைய புருஷன் எனக்கு எல்லாமும் கொடுத்துருக்கான், எல்லா அதிகாரமும் என்ன செஞ்சுருக்கிறான்? கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்த என்ன செய்யலை? கொடுக்கல. அதை நான் எடுக்க மாட்டேன், கடவுளுக்கு விரோதம் பண்ண மாட்டேன், உனக்கும் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய எஜமானுக்கும் பண்ண மாட்டேன்னு ஓடியே போயிட்டான். ஆனால் நம்ம சிம்சன் என்ன செய்யலை? நியாயாதிபதி ஆசிர்வதிக்கப்பட்ட சிம்சன் அதை மறந்து போனான். இன்றைக்கி நீங்களாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள், நீயும் நானும். நிறைய துன்பங்கள் வரும், நீதிமானுக்கு எத்தனையோ துன்பங்கள் வரும். ஆனால் இத்தனையும் இருந்து கடவுள் என்ன செய்வாராம்? நம்மளை மீட்டு எடுப்பாராம், விடுதலையை கொடுப்பாராம். அவரை நம்புவோம், அவருடைய பாதையில் நம்ம நிற்போம். கர்த்தருக்கு உன் வழியை ஒப்பு கொடு. நம்மளுடைய வழிகளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்கள் வழியில் என்ன செய்யுங்க, நடத்துங்க. நானே வழின்னு சொன்னீங்களே, நானே சத்தியம்னு சொன்னீங்களே, நானே ஜீவன்னு சொன்னீங்களே, அந்த பாதையில், அந்த ஜீவ பாதையில் என்ன செய்யுங்க, நடத்துங்க. எனக்கு சுற்றி 1000 நெருக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன செய்வேன், இதை கடந்து போவேன். ஏன்னா நீங்கள் இந்த பாதையில் என்னோடு இருக்கிறீங்க. என்னுடைய சிந்தனைகள் அல்ல, உம்முடைய சிந்தனைகள். நான் திம்னாத்துடைய பாதையை எடுத்துடக்கூடாது ஆண்டவரே. அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் விரும்புகிற தேவன் அல்ல. நிறையா கொடுத்தாரு, நிறையா அவருக்கு ஜீசஸ் வந்து என்ன செய்கிறாரு? கடவுள் அவனை கொடுத்துட்டே வராரு, இதுலேருந்து தப்பிடா, இதுலேருந்து தப்பி. ஆனால் அவன் என்ன செய்யலை. இல்லை, கடைசி நேரத்தில் நம்ம பார்த்தோன்னா சிம்சன் ஆசிர்வதிக்கப்பட்ட பாத்திரம். நீங்கள் இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் அவன் ஜெபித்தான்னு என்ன செஞ்சுருக்காது? வந்திருக்காது. கடைசியாக மட்டும் அவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள்ளே இழந்ததுக்கா எல்லாமே இழந்துட்டான். அவனுடைய பலன் இழந்துருச்சு, அவனுடைய முடி இல்லை, அவனுடைய கண்கள் இல்லை, ரொம்ப அவனே பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கான். அந்த இடத்துல அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபம் கூட ஒரு சுயநலமான ஜெபம். அதையும் அவர் என்ன செஞ்சார்? கடவுள் கேட்டார்.
ஆண்டவரே, என்னுடைய இந்த 2 கண்ணுக்காக இங்கே இருக்கிற அத்தனை பேத்தையும் நான் என்ன செய்யணும்? பழி வாங்கணும்னு சொன்னான். ஆனால் அந்த சுயமான கடவுள் உண்மை உள்ளவர். அவர் நம்மளை நேசிக்கிறார். நம்ம விழுந்தாலும் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். தூக்கி விடுற தெய்வமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய பேர் உள்ளேருந்து ஒருத்தன் குப்பையில் விழுந்துட்டா குப்பையிலேருந்து எந்திரிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த குப்பையிலே குதித்து நம்மளை எடுத்த தெய்வன் ஒரே தேவன் தான். அவர் தான் ஜீசஸ். இந்த இடத்துல அவன் ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தை கடவுள் என்ன செஞ்சார்? கேட்டு, இதுக்கு முன்பதாக அவன் வாழ்நாளில் எத்தனை பிலிஸ்தியர்களை கொன்னானோ அதை காட்டிலும் மேலாக அதிகமான பிலிஸ்தியரை அந்த ஒரு ஜெபம் என்ன செஞ்சிச்சு? கொன்னுச்சு. கடவுள் உங்ககிட்ட அந்த ஒரு ஜெபத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. என் பையன் மாறுவானா? என்னை கூப்பிடுவானா? காலங்கள் நல்லா இருக்கும் போதே என்னை கூப்பிடுவானா? இல்லை கொரோனா காலத்தில் மட்டும் கோன்னு குக்கரக்கோன்னு என்ன செய்யக்கூடாது? கூவக்கூடாது. பேரிடர் காலத்தில் மட்டும் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்கள். இல்லை, என் பாக்கெட் நிரம்பி இருக்கும் போதும் கடவுள் தான் தேவன். நான் ரோட்டில் நின்னாலும் கடவுள் தான் தேவன். குடிக்கிறதுக்கு கஞ்சி இருந்தாலும் கடவுள் தான் தேவன். கஞ்சி இல்லைனாலும் கடவுள் தான் தேவன் அப்படின்னு சொல்லும் போது கடவுள் என்ன தெரியுமா செய்வார்? உங்களை சிம்சோன் மாதிரியே உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கடைசியில் நம்ம பார்த்தோன்னா பைபிளில் விசுவாசத்தின் பட்டியலில் யார் இருக்கா? சிம்சோன் இருக்கா. அந்த ஒரு ஜெபம் அவனை திருப்பி என்ன செஞ்சிச்சு? உயிர்ப்பிச்சு வந்துச்சு. டிஜிஎஸ் தினகரன், உங்களுக்கு தெரியும், டிஜிஎஸ் தினகரன் நிறைய பேர்த்துக்கு தெரியும், அந்த ஊழியக்காரர். அவர் பரலோகத்துக்கு அவருடைய சாட்சி இது சொன்னார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் முதலாக நின்று அவரை வர வைத்தது யாருன்னா சிம்சோனா. அதனால் இன்றைக்கி அந்த ஒரு ஜெபம் காப்பாற்றுனா இன்றைக்கி என்ன செய்யணும்? நம்ம ஜெபித்து, மனோவா ஜெபித்தனால சிம்சோன் பிறந்தான். இன்றைக்கி சிம்சோனுடைய அப்பா மனோவான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் மனோவா நீதிமான். சிம்சோன் என்னாச்சு? கொஞ்சம் தவறி போயிட்டார். அந்த தவறி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? வாழ்க்கையில் எக்காலத்திலையும் போயிடக்கூடாது. ஆண்டவர், உங்கள் வழியில் நான் நிற்பேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இன்றைக்கி உங்களுடைய வழியை நாங்கள் தேர்ந்தெடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த உலகத்தின் அழுத்தம், நெருக்கம் எங்களை நிறைய பாதையை வழி விலகி போக வைக்குது. ஆண்டவரே, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் கட்டளையிடுங்க கர்த்தாவே. சிறியவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் கட்டளையிடுங்க, பலப்படுத்துங்க. நாங்கள் செய்கிற வேலைகள் உலக பிரகாரமான வேலைகளாக இருக்கலாம் கர்த்தாவே, ஆனால் அதை தந்தவர் நீர் கர்த்தாவே. அதில் நாங்கள் உண்மையும் உத்தமமாக ஓடுவதுக்கு நீங்கள் பலத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும், குடும்பங்களோடும், பிள்ளைகளோடும், அனைவரோடும் இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். God bless you. சமாதானத்தோடு போய் வரக்கணும். ஆமென். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.